ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் பசங்க. ஸோ டுடே நம்ம வந்துட்டு இந்தியா vs ஆஸ்திரேலியா டே 1 செகண்ட் டெஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டார்ட் வித் என்ன நோட்டில் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங் நோட் தான். இந்தியா குட் யூட்டிலைஸ் த டாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யா, ஹாய் ஹேமந்த், ஹவ் ஆர் யூ? எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே ஓகே என்ன ஃப்ரைடே நைட் வைப் கெடுத்துட்டாங்களா இந்தியா? இல்ல கொஞ்சம் ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் சொல்லுவேன். ஏன்னா ம் எல்லாமே நம்ம ஃபேவர் இருந்துச்சு, நம்ம சரியா பர்ஃபார்ம் பண்ணல. அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே. புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் ஆக்சுவலி. யா, இந்த பேட்டிங்ல புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஒரு மாதிரி நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறம் கூட சரி ஓகே நம்ம டாஸ் வந்து வந்துடலாம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹூவர் வின்ஸ் த டாஸ் தே மைட் பேட் அப்படின்னு நான் சொன்னோம். பட் ஆனால் டாஸ் இங்கே இம்பார்ட்டண்டான மேட்டர் கிடையாது. அந்த மொமெண்டம் எப்படி கேரி பண்ணுறாங்க, செஷன் பை செஷன் எப்படி ஆடுறாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்தியா அங்கெல்லாம் வந்துட்டு நல்லாவே கோட்டை விட்டுருந்தாங்க. ஸ்குவாட்ல வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்குவாட் தான். பட் ஒன்லி ஒன் சேஞ்ச், அஸ்வின் கேம் இன் ஃபார் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா அஸ்வினோட பாஸ்ட் ரெக்கார்டு இன் டே நைட் டெஸ்ட் மேட்ச்ல அந்த அதை மெயின் ரீசனாக வச்சு தான் அநேகமாக அஸ்வின் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் தான். தென் இந்தியா த வே இட் ஸ்டார்டட், முத பாலே விக்கெட் விழுந்த போதே ஒரு மாதிரி பேக் ஃபுட்ல போன மாதிரி தான் இருந்துச்சு. ஜெய்ஷ்வால் காட் டக் அவுட். அது வந்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரொம்ப நல்ல பால் போட்டாரு ஸ்டார்க்கு. அன்ஃபார்ச்சுனேட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் மூவ் ஆகி ஃபிளிக் பண்ண தான் வந்தாரு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் பாலே அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணுறது எந்த ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் டஃப் தான். ஸோ ப்ளஸ் அது 140 ஸ்டாக். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேனே வந்துட்டு கஷ்டம் தான். ஃபைன், பட் இருந்தாலும் ஜெய்ஷ்வால் சொல்லி நான் ஒண்ணுமே இல்லை. நிறைய வர எக்ஸ்பீரியன்ஸ் ஜெய்ஸ்வால் ஆடுறத பார்த்தா ஐ திங்க் செகண்ட் இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வால் தான் நான் நினைக்கிறேன். எப்படி ஷேவாக் இருக்கும்போது ஷேவாக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப நாள் ஆடி செகண்ட் இன்னிங்ஸ் எப்பவுமே ஆட மாட்டாரோ, அந்த மாதிரி ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறதே இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ் நான் பார்த்துக்கிறேன், டைரக்டா செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்துக்கிறாரு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ் வந்து நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப அன்பார்ச்சுனேட். திடீர்னு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு யாக்கர் வந்துட்டு அந்த யாரு வேணா அவுட் ஆகலாம். நாட் ஒன்லி ஜெய்ஸ்வால், எந்த ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாலும் வேர்ல்ட் லெவல்ல அவுட் ஆயிருப்பாங்க தான். பட் அதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை ப்ரொசீட் பண்ண கேஎல் ராகுலும் கில்லும் வந்துட்டு கேஎல் ராகுல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே கில் வந்துட்டு நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட ஸ்டார்ட் அந்த ஏர்லி விக்கெட்டுங்கிறங்காட்டி ஐ திங்க் இட் புட் ப்ரெஷர் ஆன் கேஎல் ராகுல் நினைக்கிறேன். கேஎல் ராகுல் ஒரு மாதிரி ஷெல்லுக்குள்ள போயிட்டாரு கொஞ்ச நேரம். ஸோ அந்த ஸ்காட் போலாண்ட் வரும்போது அந்த கேட்ச் ஒரு அவுட் ஆனார், கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். பட் ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு நோ பாலாக போயிடுச்சு. அதே மாதிரி அந்த ஃபிஃப்த் பால் என்னவோ வந்துட்டு கேட்ச் ட்ராப் வேற. ஸோ அதுலேருந்து ஒரே ஓவர்ல ரெண்டு இது கிடைச்சது, 2 லைஃப் கிடைச்சது. பட் இருந்தாலுமே வந்து நான் கில் அப்ரிஷியேட் பண்ணுவேன். கில் வந்துட்டு ரொம்ப நல்லா கில் ரொம்ப நல்லா பண்ணாரு. பட் ஆனால் நம்ம இதை வந்துட்டு நம்ம நியூசிலாந்து சீரீஸ்ல பேசியிருந்தோம் நினைக்கிறேன். போன சீரீஸ்ல நம்ம பேசியிருந்தோம். கில் வந்துட்டு சாலிடா அந்த 30 to 40 அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட்டே பண்ண மாட்டேன்னு பேசியிருந்தோம். அதே சேம் ஸ்டோரி இங்கேயும் நடந்துச்சு. அதுவும் ஒரு அவுட் ஆன பால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு நாட் ஒன்லி கில், நிறைய எனக்கு சில இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆன விதத்தை பார்த்தா சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேஎல் ராகுல் அவுட் ஆன பால் வந்துட்டு ஹி இஸ் வெல் செட்டில்டு. அவருக்கு பால் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ போயிட்டு ஒரு மாதிரி டபுள் மைண்டடாவே ஆடுறாங்க. லீவ் பண்றதா இல்ல ஆடணுமா சொல்லிட்டு அப்படி கேஎல் ராகுல் அவுட் ஆன மாதிரி கோலி அவுட் ஆனார் பாத்தீங்களா? கேவலமா சேம். அது என்னன்னு தெரியல. இல்ல பால்ல ஏதாவது வேரியேஷன்ஸா என்னன்னு தெரியல. நம்ம கரெக்டா அது நமக்கு தெரியாது. மேபி பேட்ஸ்மேனுக்கு அந்த ஒரு பாலை பார்த்துட்டே போனாரு விராட் கோலி. ஸோ மேபி சம்திங் ஆர் அது இன்னொரு விஷயம் இருக்கு. சம்டைம்ஸ் கோலி கெட்ஸ் அவுட் அண்ட் மேக்ஸ் இட் லுக் லைக் ரியலி குட் பால். சம்டைம்ஸ் அது சாதாரண பாலாக கூட இருக்கும், அது வந்துட்டு ரியலி குட் பால் ஆக்கி நம்ம ஆளுக்கு அவுட் ஆவாங்க. அந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ சுப்மன் கில் அப்படிதான். ஸ்ட்ரைட்டா வர பால் தான். அது பெருசா ஒன்றும் ஒரு மாதிரி லைட்டா இன்ஸ்விங் இருந்துச்சு. பட் ஆனாலும் அதுல அவுட் ஆயிட்டு போனாரு. ப்ளம் அவுட் ஆயிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பந்த் வந்துட்டு வழக்கம் போல அவர் ஒரு 25 ரன் அடிச்சுட்டு போனாரு. அதே மாதிரி இது அப்படியே டிட்டோ நான் 150 அவுட் ஆவாங்க நினைச்சேன். பட் 180 நான் ப்ரிடிக்ட் பண்ண ஒரு 775 to 18. பட் அதே மாதிரி ஆச்சு. அதுவே ஜாஸ்தி தான் நினைச்சேன் நான்.
ஏன்னா இது அப்படியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்டோட அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா எல்லாமே எல்லா வாட்டியும் எல்லாம் ஒரே மாதிரி நடக்காதுல்ல. ஆஸ்திரேலியா தி ஷோட் வாட் தே ஆர். ஸோ அதுக்கு மேல நம்ம வந்து பேச வேண்டிய விஷயம் வந்துட்டு யா ஒரே ஆளு ஒரு ஒரு ஒரே ஒரு ஆளு மிச்சல் ஸ்டார்க். அவர் நல்லா போட்டாரு. அவருக்கு நல்லா அந்த பிட்ச் எடுத்துச்சு. ம், அவரோட ஸ்பெல்ல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கெடுக்காம இருந்தாங்க. அதுக்கு தான் அப்ரிஷியேட் பண்ணணும். நிஜமாலே வந்துட்டு ஸ்காட் போலன் வந்துட்டு அவர் அவுட் ம், பெர்ஃபார்ம் பண்ண pressure, நினைக்கவே இல்ல. ஹி ஜஸ்ட் சப்போர்ட்டட். பேட் கமின்ஸ் கூட அதே தான் பண்ணியிருந்தாரு. அத கூட வந்துட்டு நம்ம இந்தியால பண்ணல. சரி, ஓகே. வில் கம் டு த பவுலிங் டாபிக் ஸோ லேட்டர். பவுலிங் அது அப்புறம் வருவோம். ஸோ அதுக்கப்புறம் லைக் கில் வந்துட்டு ஒரு ஸ்டெடியான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. கில்லும் கேஎல் ராகுலும் நல்லா ஆடினாங்க. அங்கிருந்து அப்படியே டவுன்ஃபால் தான். ஸோ கேஎல் ராகுல் சம் 37 30 ஆர்ட்ஸு, அதே மாதிரி கில்லும் 30 ஆடு. அதுக்கப்புறம் பந்த் 25. நிதிஷ்குமார் ரெட்டி வழக்கம் போல 42. ஹி ரேன் லைக் என்ன சொல்றது, ஹி ரேன் வித்தவுட் அ பார்ட்னர் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் அவர் விக்கெட் கொடுத்தது. இல்லைன்னா அவர் டீசெண்டாக ஆடி இருக்க முடியும். ஸோ இது இவ்வளோதான். இதை தவிர வேற 15 யாருமே மினிட்ஸ்ல நமக்கு வந்துட்டு பேட்டிங் பண்ணல. லஞ்ச் போரோட கான்ட்ரிபியூஷனும் கிடையாது. அந்த ஆ ஃபர்ஸ்ட் செஷன் எண்ட்ல வந்துட்டு 15 மினிட்ஸ்ல 4 விக்கெட் விட்டுருக்காங்க இந்தியா. ஆமாம். ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல இல்ல 4 ஜஸ்ட் விக்கெட். மிச்சல் ஸ்டார்க்ஸ் பில்லியன்ஸ் தான் சொல்லுவேன். டெய்லண்டர்னா எப்படி எடுக்கணும்னு அப்படியே காமிச்சாரு, கண்ணு முன்னாடி காமிச்சாரு. இல்ல. நான் சொல்ற விக்கெட் வந்துட்டு கேஎல் ராகுல், கில்லு, கோலி, ரோஹித் ஓகே சர்மா. ஓகே 15 மினிட்ஸ்ல 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. 3 விக்கெட். என்னென்ன பிளேயர் பாருங்க. கேஎல் ராகுல், கில், விராட் 3 விக்கெட் 15 மினிட்ஸ்ல எடுத்திருக்காங்க டெஸ்ட்ல. நம்மளோட ஆஸ் வி ப்ரெடிக்டட் ஸ்டார்க் வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ 190 ஆல் அவுட்டு திருப்பியும் அதே மாதிரி நம்ம அதே ஸ்டோரி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரியே கொண்டு போயிடலாம்னு ஆப்வியஸ்லி நான் மைண்டில் தோணவே இல்லை. ஏன்னா ஆஸ்திரேலியா ஒரு வாட்டி தவறும் அவ்வளோதான். ஸோ இது எக்ஸ்பெக்டட் தான், கண்டிப்பாக ஆடிடுவாங்க அந்த மாதிரி. லைக் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி ஆட மாட்டாங்கன்னு நினச்சோம். ஸோ இனிஷியலி கவாஜா விக்கெட் எடுத்தார். பும்ரா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் நல்லாவே டஃப்பாக பவுலிங் போட்டாங்க, அப்படி தான் சொல்லணும், பும்ராவும் சிராஜும். அதுக்கப்புறம் ஐ திங்க் லைக் ஃப்ரம் தேர் ஆன் லைக் அந்த கவாஜா விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் எதுவுமே ஒர்க் ஆகல. ஆப்வியஸ்லி லைக் இட்ஸ் பேட்டிங் பிச். லைக் ஆக்சுவலி இது வந்து bowling பிச் கிடையாது, இது ஆக்சுவலி பேட்டிங் பிச் தான். ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு நல்ல பேட்டிங் பிச் தான். அதுலேயே இவங்க இவ்வளோ மோசமாக ஆடுறாங்கன்னா லைக் எப்படி ஒரு ஃபார்ம் அவுட் இருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கான்ஃபிடன்ஸ்ல ஆடி இருக்கணும். ஆனா அங்கேயும் வந்துட்டு அவங்க நம்ம ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது. அது ஏன் எனக்கு ஆஸ்திரேலியா வந்து இந்த கேமுக்குள்ள கொண்டு வராங்கன்னு எனக்கு புரியல. சில விக்கெட்லாம் தேவையில்லாத விக்கெட். அவங்க எவ்வளவு கிளீனா ஆடுறாங்க, அவங்க டிஃபென்சிவா ஆடுறாங்க, லைக் தே நோ வாட் தே ஆர் டூயிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்தியா வந்துட்டு க்ளூலெஸ்ஸா இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ தட் இஸ் டிசப்பாயின்மெண்ட் டு சி. என்ன முகமது, நீ ஆஸ்திரேலியா பத்தி நீ பேசு. சொல்ல போனா ரோஹித் சர்மா டீம்ல இருக்காருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. பேட்டிங் கிடையாது, ஃபீல்டிங் அசிஸ்டன் நல்லா பண்றாரு. அதெல்லாம் வந்துட்டு இல்ல, அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் ஃபீல்டிங்லாம் குறைய எதுவுமே வைக்கல. பட் ஒரு இம்பாக்டே இல்ல. ஒரு பெரிய இப்போ மிச்சல் ஸ்டார்க்னா ஒரு பெரிய ஒரு சீனியரான ஒரு பிளேயர் இருக்காருன்றது வந்துட்டு அந்த டீமுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பார்த்துட்டு தெரியுது. அதே மாதிரி வந்து ஜேமி ஆண்டர்சன் இருக்கிறாருன்னா அந்த டீமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்காரு அப்படின்றது வந்துட்டு அப்படியே தெளிவா தெரியும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. ஆனா எனக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி எனக்கு சொன்னா அவங்க ஃபேன்ஸ் கோச்சிக்கிறாங்க. எல்லாருக்கும் செப்பரேட் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கோச்சிக்கிறாங்க. பட்னா அஸ் அ டீமை பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப வேல்யூ கம்மி பண்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். எனக்கு உண்மையிலே புரியல. ஜடேஜா வந்துட்டு அவ்வளவு நல்ல பிளேயர் தான். ஆனா அவரு வெளியே உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ் கம்மியா இருக்குன்னு. அப்ப எனக்கு புரியல உண்மையிலே வந்து விராட் கோலியும் ரோஹித் சர்மா பவுலிங் சாய்ஸஸ் தான். அது நான் வந்துட்டு அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். லைக் ஜடேஜா வெளியே உட்கார வச்சிருக்கிறதுங்கிறது வந்துட்டு லைக் ஆப்வியஸ்லி லைக் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு 2 ஸ்பின்னர் தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலாக ஆஃப் ஸ்பின்னுக்கு ப்ராப்ளம். அதனால தான் ஸ்பின் எடுக்கிறாங்க அஹெட் ஆஃப் ஜடேஜா as a பேட்ஸ்மேன். லைக் கொஞ்சம் கடைசி ஒரு 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 3 வருஷமா பார்த்துருந்தா பந்தும் ஜடேஜா தான் நிறைய ஆடி கொடுத்துருக்காங்க விராட் கோலி ரோஹித் சர்மாவை விட. அடுத்த நான் சொல்லுவேன், என்ன கேட்டா இப்போ விராட் கோலியோ ரோஹித் சர்மா இருக்கிறதுக்கு வர ஜடேஜா உள்ள வரலாம். ஏன்னா இவங்க ஒன்றும் பெருசா பர்ஃபார்ம் பண்றது இல்ல. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சீரீஸ்க்கு வந்து விராட் கோலி ஓப்பனா சொல்லணும், ஒரு சீரீஸ்க்கு ஒரு 100 அடிப்பார் விராட் கோலி, அதை அடிச்சிட்டாரு. இதுக்கு மேல தலைக்கீழ் நிக்க வச்சாலும் விராட் கோலி கண்டிப்பா ஆட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அந்த வெயின்ல வந்துட்டு அந்த ஒரு இது இல்ல, அவருக்கு அந்த அக்ரெஷன் இல்ல. எனக்கு தெரியல. ஆனா இந்தியா பவுலிங் போடும்போது வந்துட்டு அவர் ரொம்ப அக்ரெசிவா இருந்தாரு விராட் கோலி. அண்ட் அவர் வந்து லீட் பண்ணாரு.
நிதிஷ் ராணா, பட் ஹர்ஷித் ஆனா இதே ராணாவையும் தான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் நடந்துச்சு. பட் ஹி கேம் பேக் இன் செகண்ட் டெஸ்ட்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் அது வந்துட்டு செகண்ட் டெஸ்ட்ல கொஞ்சம் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன். பட் ஐ ஹேவ் நோ ஹோப் ஆன் ரோஹித் சர்மா. எனக்கு அவர் மேல டெஸ்ட்ல இருக்கிற நம்பிக்கை வந்து அவருக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மேபி ஹிஸ் கேம் வில் சூட் ஃபார் ஒன் டே அண்ட் T20. பட் ஆனா ஒன் டே பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் சூட் ஃபார் டெஸ்ட் அப்படின்னு தோணுது. அதுவும் மிடில் ஆர்டர் வரும்போது இட்ஸ் நியூ பொசிஷன் ஃபார் ஹிம். லைக் ஐ மீன் லைக் அவர் முன்னாடி டெபியூ பண்ண பொசிஷன் தான். பட் இருந்தாலும் ஹி ஹேஸ் டு ஒர்க் ஆன் இட். அண்ட் லைக் ஈவன் லைக் இவங்க இப்படி ஆடுறாங்காட்டி ஈவன் த பவுலிங் அந்த கரிஷ்மாவே கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. லைக் எல்லா வாட்டியும் அவங்களால வந்துட்டு லைக் அக்ரெசிவா அந்த மாதிரி போட முடியுமான்னு தெரியல. தே ஆர் ட்ரைங் தேர் பெஸ்ட். பட் என்ன சொல்றது லைக் டுடே லைக் 86 ஃபார் 1 அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ தட் இஸ் அ வெரி குட் பொசிஷன். ஆஸ்திரேலியாஸ் வெரி குட் பொசிஷன். அவங்க வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே தூங்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தே வாண்ட் டு பில்ட் ஆன் தட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி தே குட் ஸ்கோர் லைக் இது லைக் இப்படியே ஆடினாங்கன்னா மேபி 350 350 350 இஸ் பிளஸ். பாசிபிள். பட் ஆனால் வந்துட்டு இஃப் இட் லைக் இந்தியா வந்துட்டு திருப்பியும் இந்த கேமுக்குள்ளே வரணும்னா காலையில் எடுத்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் 1 hour வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைமில் இவங்க லைக் ஓப்பனரையும் எடுத்து இவரையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர ஸ்மித்தையும் எடுத்தாதான் நம்ம இந்தியா தான் அட்லீஸ்ட் கொடுக்கும். அந்த 15 நிமிஷத்துல 3 விக்கெட்லாம் உலகத்துல இந்தியா தான் கொடுக்கும். அது எப்படின்னு தெரியல. ஆனா எப்ப பார்த்தாலும் இல்லை வந்துட்டு, சொல்ல முடியாது. லைக் போன மேட்ச் கொஞ்சம் like ஆனா எப்பவுமே இந்தியாவும் வந்துட்டு பண்ணாங்க பேட்ஸ்மேன் அதையே. சொல்லாம, பட் எப்பவுமே பேட்ஸ்மேன் சொல்லாம, எப்ப பார்த்தாலும் பவுலர்ஸ் மேல பிரஷர் போடுறது. அது வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் நடந்துட்டு இருக்கு டெஸ்ட்ல. எப்ப பாரு பும்ரா, எப்ப பாரு பும்ரா. எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்புறம் எப்படி வந்துட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ண மாட்டாங்களா அப்போ? அப்ப நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு அப்படிதான் ஆடுறாரு. ரோஹித் சர்மா அடிக்க வேண்டியதுதான் நிதிஷ்குமார் ரெட்டி பண்றாரு. ஒரு யங்ஸ்டர் பண்றாருன்னும் போது ஏன் அந்த ஒரு கான்பிடன்ஸ் வரல? ஒண்ணு டிஃபென்சிவா ஆடணும், இல்ல அவர் மாதிரி வந்துட்டு அஃபென்சிவாச்சும் போகணும். ரெண்டுமே பண்ணாம ரோஹித் சர்மா எனக்கு உண்மையிலே புரிய மாட்டேங்குது. அவர் என்ன மாதிரி அவர் ஓகே ஐ ஆட திங்க் ஆடணும்னு ட்ரை பண்றாரு. தே வில் ஃபிகர் அவுட்னு தான் நினைக்கிறேன். லைக் வில் சி எப்படி ஃபிகர் அவுட் பண்ணி வராங்கன்னு பார்ப்போம். லைக் ஆல்வேஸ் லைக் செட் பேக் இஸ் ஃபிகர் அவுட் ஆல்வேஸ் பண்றதுக்கு இல்ல, ஆல்ரெடி மேட்ச் இல்ல ஒரு ஸ்டார்ட் செட் ஆயிடுச்சு. பேக்குங்கிறதே வந்து ஒரு கம்பேக்கானது தானே. ஸோ வில் ஹோப் தட் லைக் இப்படியே மனசு கூட வேணாம்னு நினைக்கிறேன். வந்ததே லைக் ஒரு செட் பேக். ஆல் இந்த சீரிஸ்க்கு வந்ததே நம்ம செட் பேக்ல தான், கம்பேக் கொடுக்க தான் அவ்வளோ வந்திருக்கோம் வன்மம்லாம் சீரிஸ்க்கு. கக்க வேணாம். லைக் பார்ப்போம். லைக் ஃபுல்லாக இந்த சீரிஸ் முடிச்சுட்டு நம்ம மொத்தமா வி வில் கமெண்ட் ஆன் ஆர் கிரிட்டிசைஸ் ஆன் ரோஹித் சர்மா அப்படின்ற எடுத்து ஒரு இன்னிங்ஸ்லயே உடனே நம்ம சொல்லிடுறதும் தப்பு. ஏன்னா லைக் இப்போ ஒரு வேலை வந்துட்டு இப்போ நீ திட்டுறதுக்கு வந்துட்டு என்ன போறது? லைக் இஃப் யூ வாண்ட் டு திட்ல கிரிட்டிசைஸ் ஹிம் லைக் இல்ல இல்ல டிசப்பாயிண்ட் இஃப் யூ பண்றான். வாண்ட் டு ஏன்னா கிரிட்டிசைஸ் உங்கள ஹிம் மாதிரி எல்லாருமே லைக் மெச்சூர்டா ஒரு இருக்க முடியாதுல்ல. இப்ப நீங்க இல்ல இல்ல வந்துட்டு அந்த ஒரு கண்ட்ரோல்டா பேசுறீங்க. அந்த மாதிரி என்னால முடியல உண்மையிலே. இல்ல இல்ல ஏன்னா அது இல்ல மேட்ச்லாம் நான் என்ன பார்க்கும்போது வயிறு சொல்றேன். எரியுது. இல்ல அது நான் என்ன சொல்றேன். இதுக்கு ஒருவேளை ரோஹித் சர்மா வந்துட்டு இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் உடச்சிட்டு இல்ல நான் தான் ஓப்பனர் அப்படி பண்ணும்போது அப்படி பண்ணியிருந்தா ஐ வில் கிரிட்டிசைஸ் ஹிம். பட் ஹி ஹஸ் கிவன் அப் ஆன் ஹிஸ் ஓப்பனிங் பொசிஷன். அவர் மிடில் வந்து ஆடுறாரு. ஓகே இந்த இதுல ஒர்க் நாட் சி ஒன்லி ரோஹித் சர்மா எல்லாருமே சி அவுட் ஆயிருக்காங்க இந்த அதெல்லாம் விஷயத்துல. என்னால ஒத்துக்கவே முடியாது. அவர் ஒன்னும் ஓப்பன் பொசிஷன் அவர் ஒன்னும் குடுக்கல. அவரோட அவன் நல்லா விளையாடுறான்னு சொல்லிட்டு KL ராகுல் குடுத்திருக்காங்க. அது அவர் என்ன உண்மைதான். பொசிஷன் நான் இல்ல சொல்லல. அவர் என்ன இல்ல பொசிஷன்ல வந்திருக்காரு? பட் ஸ்டில் ஹி இஸ் a கேப்டன். அப்படிலாம் கிடையாது. அவர் என்ன பொசிஷனுக்கு வந்திருக்காரு? துருவ் ஜுரலுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கானுக்கு பதிலா வந்திருக்காங்க. இவரு சேர்த்ததுக்கு ம். பதிலா அவங்கள சேர்த்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு 10 ரன்னா வந்திருக்கும் எனக்கு. கேவலமா ஆடுறாரு. சரி. அவ்வளவுதான். சொல்லிட்டு போங்க அவ்வளவுதான். பரவால்ல. கமெண்ட் வந்தா பரவால்ல. எனக்கு அத பத்தி கவலை கிடையாது. இப்ப அவங்களே சேர்த்துக்கலாம்ல. அவருக்கும் இவங்களுக்கும் என்ன 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 வித்தியாசம்? ஒண்ணுமே வித்தியாசம் கிடையாது. சர்ஃப்ராஸ் கான் இருந்தா அதே ஸ்லிப்ல அவர் நின்னுருப்பாரு. அந்த கேட்ச் அவர் எடுத்திருப்பாரு. அவரு ம். எனக்கு 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 ஐ ஐ ஃபீல் நோ டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். ஓகே ஏன்னா வில் சி லைக் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான ஒரு டீம் கூட விளையாடும்போது, அதுக்கான ஸ்டாண்டர்ட் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லன்னா வந்து நம்மளும் பங்களாதேஷ் மாரி, ஒரு ஸ்ரீலங்கா மாரி சும்மா வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்புறம் அயர்லாந்து கூட விளையாண்டுட்டு போ வேண்டியதுதான். அப்போ ஒரு பெரிய டீம் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மாரி டீம் கூட விளையாடும்போது, நம்மளோட ஸ்டாண்டர்ட் அந்த மாரி இருக்கணும். விளையாடலன்னா அப்புறம் அப்புறம் கண்டிப்பா டிசப்பாயின்ட்மென்ட் வரதானே செய்யும். ஆஸ் அ ஃபேனா எனக்கு புரியுது. பட் ஸ்டில் இந்த டெஸ்ட் மேட்ச் முடியல. லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம் சொல்றேன். மேபி டுமாரோ லைக் என்ன வேணா நடக்கலாம். லைக் எப்பவுமே கிரிக்கெட் வந்துட்டு ஒரு அன்பிரடிக்டபிள் கேம். லைக் எப்போ ஒரு கிரேசி கேம். அது எப்போ வேணா எப்படி வேணா மாறும். ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் ஓவராலா நம்ம வந்துட்டு லைக் டே ஒன்லயே நம்ம வந்துட்டு இந்தியா தோத்த மாதிரி நம்ம போக வேணாம். ஸ்டில் ஹோப் லைக் இந்தியா கோஸ் ஆன் அண்ட் வின்ஸ் திஸ் டெஸ்ட் மேட்ச். இல்ல ஏதாவது ட்ரை பண்றாங்களான்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் தே ஹேவ் டு ஃபைட் பேக். பட் நடக்காம வழக்கம் போல இதா போச்சுன்னா தே ஹேவ் டு திங்க் அபவுட் ரோஹித் சர்மா செலக்ஷன் இந்த பிளேயிங் லெவனுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். பட் ஆனா வி ஹேவ் டு see that லைக் மேபி லைக் இட்ஸ் அ மேக் ஆர் பிரேக் சீரீஸ்னு சொல்லலாம். லைக் ஈவன் ஃபார் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இட்ஸ் அ மேக் ஆர் பிரேக் சீரீஸ் தான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டியது வரும் பிசிசிஐக்கு. லைக் ஐ மீன் ஈவன் ஃபார் கம்பீர் ஆல்சோ. ஸோ பார்ப்போம். லைக் எப்படி வேணா போகலாம். லைக் ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 hourல வந்துட்டு ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டா தான் இந்தியா வில் பி இந்த கேம். இல்லை விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா 350 to 400 அவங்க கண்டிப்பா அடிச்சிருவாங்க. அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் லைக் இந்தியா மைட்
டெஃபினெட்லி இன்னிங்ஸ் லாஸ் கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய சான்சஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த அடிலைட்னு வந்தாவே லைக் மென்டலா அவங்க வந்துட்டு ஐயோ அப்படி நினைக்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. பட் லைக் அது அப்படி இருக்கக்கூடாது ஹோப்ஃபுல்லி. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். வி ஆர் இன் என்ன சொல்றது, நம்ம ஒரு பேக் ஃபுட்டுக்கு போயிருக்கோம். ஸோ அதுல இருந்து எப்படி எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க நம்ம பார்ப்போம். ஸோ வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கு ஹேமந்த் உனக்கு? நத்திங் அகைன் பவுலிங் மேல பாரத்தை போட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் பவுலிங் மேல கடவுள் மேல வார்த்தை, பவுலிங் மேல பாரம். நாளைக்கு திருப்பியும் காலகத்தான் 9:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹோப் சாட்டர்டே சண்டேனால எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அண்ட் அது நான் கடைசியா ஒரு பஞ்ச் டயலாக் வேற சொல்ல போறேன் இன்னைக்கு. சொல்லுங்க. இன்னொரு விஷயம், ரெக்கார்ட் பிரேக்கிங் கிரவுட் ரெக்கார்ட அப்படியா? பீட் பண்ணிருக்கு. 36,200 பீப்புள் அட்டன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு மேட்ச். இந்த ரெக்கார்டு ப்ரீவியஸ் ரெக்கார்டு 35,000 அட்டண்டன்ஸ் வந்துட்டு 35,000 2011 to 12 நடந்த இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல நடந்திருக்கு அடிலேட்ல. இப்ப அந்த ரெக்கார்டை வந்துட்டு இன்னைக்கா பீட் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் திங் இஸ் நோ இல்ல அது இல்லாம இன்னொரு விஷயம் நம்ம பாராட்டே வேணும். ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் இல்லை இங்கிலாண்டா இருக்கட்டும், த பீப்புள் லைக் அவங்க வந்துட்டு அந்த டெஸ்ட் மேட்ச்னாலும் அதோட அவ்வளோ ஸ்பிரிட்டடா வந்துட்டு பாக்குறாங்க. இந்தியாவில் வந்துட்டு காத்து வாங்கிட்டு கிடக்கும். லைக் ஒன்லி T20 IPLனா மட்டும்தான், இல்லை வேர்ல்டு கப்னா மட்டும்தான் ஸ்டேடியம் ஃபில் ஆகுது. ஆக்சுவலி இது வந்துட்டு ஃபேன்ஸும் இந்த பெர்ஸ்பெக்டிவ் மாற்றிக்கணும். இது வந்து ஃபேன்ஸை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான். ஏன்னா வந்துட்டு கிரிக்கெட்டுங்கிறது வந்துட்டு வெறும் T20 மட்டும் கிடையாது. லைக் டெஸ்ட் மேட்ச் தான் ஆக்சுவல் லைக் ப்ராப்பர் கிரிக்கெட். லைக் the people who knows cricket will always support டெஸ்ட் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட் வந்துட்டு மேலே மேலே வரும்போது தான் இன்னும் நமக்கு லைக் எனக்கு வந்துட்டு ஒரு T20 பார்க்கறத விட எனக்கு டெஸ்ட் மேட்ச் தான் எனக்கு வந்துட்டு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. அது உண்மை கிரிக்கெட் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கும். So like we have to learn it from Australian crowd, like England crowd, like how they are like enjoying that. Even like நான் வெஸ்ட் இண்டீஸ் கூட நல்லா பார்த்துருக்கேன். வெஸ்ட் இண்டீஸ் கூட வருவாங்க நல்லா. ஸோ லைக் இந்தியா வந்துட்டு அந்த கொஞ்சம் இந்தியன் க்ரௌட் வந்துட்டு கொஞ்சம் they have to like come up and have fun. லைக் அது வந்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணணும் ஈவன் டெஸ்ட் கிரிக்கெட்டை. ஆல்மோஸ்ட் லைக் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் பேக் தான் சொல்லணும். இப்போ ஒன் டே தான் கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்கு. ஒன் டேவும் கொஞ்சம் மேலே விளையாடுறதே வரும் கொஞ்சம் நாள். T20 லைக் டெஸ்ட் ஒன் டேக்கான இப்போ வந்துட்டு T20 இப்போ டெஸ்ட் வந்துட்டு இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியா இங்கிலாந்துங்கும் போது அதுக்கு ஒரு ஆர்வத்தோட பாக்குறாங்க. பட் ஆனா நீங்க எனக்கு தெரிஞ்ச ரீசன் தெரியுமா, 2 years ஒன்ஸ் T20 வேர்ல்ட் கப் நடக்குது. சோ கீப் ஆன் பிராக்டிசிங் அதுக்கு இருக்கு. அதுவும் இல்லாம பிக் பேஷ் IPL இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ 20 வந்து வியூவர்ஷிப் ஆன் ஒன் டே கிரிக்கெட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்ற. ஈவன் இல்ல மேட்ச் கோயிங் ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் ஆனாலும் அதுவும் கம்மியாயிடுச்சு சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா 2 years ஒன்ஸ் T20 வேர்ல்ட் கப் நடக்குது. சோ அதுக்கான பிராக்டிசிங் அதுக்கான மேட்சஸ் நடந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்துட்டே இருக்கு. ஆனா ODI என்னும் போது 50 overs இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன் டே கிரிக்கெட் வந்துட்டு 4 years ஒன்ஸ் தான் நடக்குது. சோ அதனால வந்துட்டு அதுக்கான கிரைட்டீரியாவும் ரொம்ப பெருசா இல்ல. 4 years ஒன்ஸ் தான் ப்ரிப்பரேஷன் டைம் இருக்குல்ல 4 yearsக்கு. சோ அதனால அது எப்பவுமே ரொம்ப ரொம்ப கம்மியான மேட்சஸ் தான் விளையாடுவோமே. அதனால தான் டவுன்ல போற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். டெஸ்ட் கிரிக்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒன் மோர் திங் வந்துட்டு என்னன்னா லைக் எப்போ வந்துட்டு அந்த 2 நியூ பால்ஸ் கொண்டு வந்தாங்களோ ரூல்ஸ், அப்போ இருந்து கொஞ்சம் அந்த ரிவர்ஸ் ஸ்விங் ஆகிறது கிடையாது. ஸோ அந்த டஃப் லைக் ஐ திங்க் லைக் ஒன் டே வந்துட்டு கொஞ்சம் ரீஇன்வென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சம் அதர் ரூல்ஸ் கொண்டு வரணும். லைக் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கொண்டு வரணும். அது கொஞ்சம் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். ஸோ வி வில் லுக் இன் டு தட். லைக் மேபி ICC வில் பி ஹேவிங் எனி அதர் ஐடியா. லைக் சச்சின் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு. மேபி லைக் ஒன் டே ஒரு 2 இன்னிங்ஸ் ஆடலாம் 25 overs சொல்லிட்டு டெஸ்ட் மாதிரி அந்த மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு. லைக் அது கூட எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு தோணுச்சு. பட் பார்ப்போம். ஸோ ஓவராலா வேர்டிக்ட் என்னன்னா குட் பிளே பை ஆஸ்திரேலியா. சுப்மன் கில், KL. ஆமா சுப்மன் கில், KL அண்ட் நிதிஷ் ராணா அண்ட் டீசன்ட் பத்தாது பட் டீசன்ட் சப்போர்ட் பை அஸ்வின் அண்ட் பண்ட். அவ்வளவுதான். அப்புறம் வந்து பவுலிங்ல வந்துட்டு குட் ட்ரை பை பும்ரா அண்ட் லாட் மோர் டு இம்ப்ரூவ் ஃப்ரம் அதர் பவுலர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் எஸ்பெஷலி கோலி, ரோஹித் சர்மா. மொத்தத்துல டே எப்படி இருந்துச்சுன்னா அதுதான் ஆக மொத்தத்துல டே இந்த டே எப்படி போச்சுன்னா முதல் அக்கு தானடா ஆஸ்திரேலியா கிக்கு தானடான்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ வித் தட் நோட் we will end this video. Thanks for watching மக்களே. ப்ளீஸ் கீப் ஆன் சப்ஸ்கிரைபிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Until next video, bye from Akhil. Bye. Take care மக்களே. Hope India will come back stronger tomorrow. All is well. Hope விடக்கூடாது கண்டிப்பா. பாப்போம். Yeah.